ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்கும்போது எந்த முறையாவது, எந்த சூழலாவது, எந்த காலத்திலாவது சீமான் நிருபர் ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை யாராவது காட்ட முடியுமா? யார் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் எதிர்கேள்வி கேட்பார். இது வந்து அநாகரிகமான அரசியல்ன்றது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக சிக்கல் உள்ள ஒரு மனிதர்கிட்ட ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து சிக்கியிருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிற ஒரு உண்மை. உளவியல் ரீதியாகவே சீமானுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவர் வந்து உடலியல் ரீதியாக சில சுகபோகங்களை அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறாரா, இல்லை குடிபோதை பழக்கங்கள்னால மனோரீதியாக ஏதாவது மன பிறழ்ச்சியில் சிக்கிக்கிட்டாரா, இல்லை இன்னும் பேராசை, அடைய வேண்டிய செல்வங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் வரத்து கம்மியாக இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல்லையும் நமக்கான எந்த அடையாளமும் இல்லை, ஏகபோகமாக இருந்த ஒரு இடத்தையும் கைப்பற்ற நடிகர் விஜய் வந்துட்டார். இப்படி ஒரு விரக்தியில் எதை செய்தாவது தன் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரியார் இன்னும் ஒரு அரணை, தமிழ் மக்களின் அரணை உடைக்கும் இன துரோகி சீமான். சீமானுக்கு நிகராக நீங்கள் எந்த மனிதரை சொல்ல முடியும்னா, கட்டபொம்மனை யார் காட்டி கொடுத்தாங்களோ அவரை சொல்லலாம், விடுதலை புலிகளை யார் காட்டி கொடுத்தாங்களோ அவரை சொல்லலாம், திப்பு சுல்தானை யார் காட்டி கொடுத்தாங்களோ அவங்களை சொல்லலாம். இப்படி இனத்துக்கே, சொந்த இனத்துக்கே துரோகம் செய்யும் ஒரு அருவருப்பான கேடுகட்ட ஈன ஜென்மம் தான் இந்த சீமான். தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர், நற்பண்புகள் இல்லாதவர், வாய்மை, நேர்மை இதெல்லாம் கொஞ்சமும் இல்லாதவர். இப்படிலாம் இருந்தால் அவர்களை வந்து மாக்கள் அப்படின்னு, மனிதர்கள் அல்ல மாக்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மக்கள் அல்ல மாக்கள்ன்ட்டு. இவன் ஒரு விலங்கினத்தை சார்ந்தவன், இவனை மனுஷனாவே மதிக்க முடியாது. ஆனால் இவன் ஒரு கட்சிக்கு தலைவர்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கால கொடுமை நமக்கு நடக்குது. இதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் உட்கட்சி விவகாரங்கள்னு ஒன்று இருக்கும். உட்கட்சி கூட்டம் நடத்துவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக பொதுக்குழு கூட்டம் இருக்கும், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கும், செயற்குழு கூட்டம் இருக்கும், நிர்வாகிகள் கூட்டம் இருக்கும், வழக்கறிஞர் அணி கூட்டம், இளைஞர் அணி கூட்டம், மாணவர் அணி கூட்டம், பொறியாளர் அணி கூட்டம், இணையதள அணி கூட்டம்னு இப்படி ஒவ்வொரு தடவையும் தலைமை கழகத்திலேருந்து ஒரு கூட்டம் அறிவிப்பாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு அஜெண்டா முன்மொழிவாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், அதை வந்து அறிவிப்பாங்க. இந்த மாதிரி கடந்த 12 வருடங்களில் நாம் தமிழர்கள் கட்சியிலிருந்து இந்த மாதிரி உட்கட்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? தன் கட்சியை ஜனநாயகபூர்வமாக நடத்த வக்கு இல்லாத, திராணி இல்லாத ஒரு ஈன ஜென்மம் இந்த மண்ணை எப்படி ஜனநாயகபூர்வமாக ஆள முடியும்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறாரு. சர்வாதிகாரியாக இருந்து இந்த 12 வருஷத்தில் நீங்கள் எத்தனை தேர்தல் வெற்றிகளை அடைஞ்சிங்க சீமான்? சரி, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல, எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல, உட்கட்சி தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு என்ன? அதுலேயும் வெற்றி பெற முடியலையே. சரி, நீங்கள் இந்த 12 வருஷத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் இல்லை ஒரு 5 தொகுதியில் தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளில் மட்டும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தீவிரமாக பணிபுரிந்து மக்களிடம் நல்ல பேர் வாங்கி அங்கே மட்டும் அந்த 5 இல்லை 4 தொகுதி, ஒரு 3 தொகுதி அங்கே மட்டும் வெற்றி பெற ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கீங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போது இந்த 12 வருஷத்தில் ஊராக தெருவாக மேடை போட்டு யாரையாவது ஏளனமாக பேசுறது, திட்டுறது, அசிங்கமாக அபத்தமாக பேசுறது, கேள்வி கேட்குறவங்கள எதிர்கேள்வி கேட்குறது, காக்கு வான்னு கத்துறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து மனப்பிறழ்வு நோய் வரும், மனச்சிதைவு, மனப்பிறழ்வு. ஒரு நல்ல மனிதன் வந்து
அதிகபட்சமாக சிந்திக்கிற மனிதர்கள் பெரும்பாலும் மனச்சிதைவுக்கு உட்படுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரொம்ப அதிகமாக சிந்திச்சு வச்சுட்டாங்க போல இருக்கு. பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், தலைவர் வைகோ, இப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இயக்கங்களில் சேர்ந்த திருமுருகன் காந்தி அண்ணன், இன்னும் பலரும் இவங்கெல்லாம் அதிகமாக சிந்திச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால் மனச்சிதைவு நோய் வர மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சிதைவு வருது. அந்த சிதைவுக்கு முக்கியமான காரணமே சீமான் தான். அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல வளமான தோட்டத்துக்குள்ளார ஒரு காட்டுப்பன்றி போய் அந்த தோட்டத்தையே சிதைக்கிற மாதிரி, அழிக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளார புகுந்த சீமானனும் பன்றி இந்த தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்துக்கிட்டு இருக்குது. விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விடுதலை புலிகளுக்காக ஈழத்துக்கு போய் படம் எடுக்க போயிட்டு வந்து 1000 பொய்க்கதைகளை சொல்லி இன்றைக்கி விடுதலை புலிகள் அப்படின்னாலே கேட்ரிங் சர்வீஸ் நடத்தினவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஆகிடுச்சு. எனக்கு என்னுடைய சிறு வயதில் விடுதலை புலிகள் அப்படின்னு ஒரு சொல்லும்பொழுதே சிலிருக்கும். தியாக மறவர்கள், மாவீரர்கள், அவங்கள பற்றி பேசினாலே சிலிருக்கும். அவங்கள பற்றி பேச பேச நல்ல நல்ல கதைகள் அவர்களை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லும்போது அப்படியே பெருமிதமாக இருக்கும், துலாங்கிதம் அடைவோம். அப்படி இருந்த நிலைமையை மாற்றி விடுதலை புலிகளை பற்றி பேசினாலே கேவலமான அருவருப்பான பொய்யான கதைகள் தான் இப்போலாம் வருது. ஸோ விடுதலை புலிகளை ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விடுதலை புலிகளை டேமேஜ் பண்ணியாச்சு. விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் கொன்றொழித்த சிங்கள பேரினவாதத்தை எதிர்க்க வேண்டிய அவசியத்தையும் உண்மையையும் மறுதளிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மேலே ஒரே பாய்தல், அதுவும் திராவிட கட்சிகள் மேலே மட்டும். அதுலேயும் திராவிட கட்சிகளில் இயக்கப்பட்டுள்ள திராவிட இயக்க கொள்கை பற்றுள்ள கூட்டம் எங்கே இருக்குதோ அதை போட்டு பிராண்டுறது. அப்போது முதல்ல தலைவர் வைகோ அவர்களை போட்டு பிராண்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருசாக நோண்டி இணையதளத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இணையதள அணியினர் வந்து திருப்பி அடிக்க துவங்கும்போது நாம் தமிழர்கள் அங்கேருந்து விட்டுட்டு மதிமுக விட்டுட்டு விலகிட்டாங்க. மதிமுக காரனுக்கு நல்லாவே தெரியும் அடுத்த டார்கெட் அவங்களுக்கு திமுக தான்ட்டு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் இணையதள அணியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போது சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து பேச வேண்டிய இடத்துலேருந்து அதிலிருந்து குவிட் பண்ணியாச்சு. சரி, இந்தியாவினுடைய அரசியல் அதை டிஃபைன் பண்ணியாச்சு. இந்தியாவினுடைய அரசியலில் இந்த பேரழிவுக்கும் இந்தியாவினுடைய அரசியலில் இருக்கிற எல்லா குழப்ப நிலைகளுக்கும் இந்தியா வளர முடியாமல் மந்த நிலையில் இருப்பதற்கோ அல்லது ஒரு லெவலுக்கு மேலே விரிவடைவதற்கோ வளர்வதற்கோ சாத்தியக்கூறுகள் இல்லாமல் திருப்பி 50 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கப்படுவதற்கான காரணம் இந்தியாவில் இருக்கும் ஆரிய பார்ப்பனியும் சனாதன கொள்கைகளும்ட்டு தந்தை பெரியாரிலிருந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் வரைக்கும் எல்லாரும் அதை பற்றி சிந்திச்சாச்சு. அதுக்கான தெளிவான காரண காரியங்களை விவரிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல்கள் இதெல்லாம். இப்போது அந்த ஆரிய பார்ப்பனியம் தான் ஒவ்வொரு தமிழனுக்குமான இன எதிரியாக இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான தமிழனுடைய அரசியல் புரிதலுக்கு உச்சம். இந்த இனத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அவன் கண்ணை மூடிக்கிட்டு ஆரிய பார்ப்பனியம்னு நிச்சயமாக சொல்லுவான். நான் ஆரிய பார்ப்பனர்கள்னு சொல்ல ஆரிய பார்ப்பனியம்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஆரிய பார்ப்பனியத்தை திராவிட இயக்க கொள்கைகள் கொண்டு எதிர்த்து கடந்த 50-60 ஆண்டுகளில் அவர்களை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டிலிருந்து அவர்களை விலக்க வைத்து எல்லாரும் இன்புற்று இருக்க வழி கண்டு எல்லாரையும் ஒரு அளவுக்கு வளர்த்து விட்ட இந்த திராவிட இயக்கத்தை ஒரு அற்பமான ஒழுக்கம் கெட்ட சுயநலவாதியான சீமான் எதிர்ப்பது அருவருப்பான காலச்சூழல். இது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் சீமானை அடித்து விரட்டுவதற்கு தயங்குவதற்கான காரணம், இப்படி ஏதாவது செஞ்சோம்னா அவன் வளர்ந்துருவான். ஆரம்பத்திலேருந்து அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது.
நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அவன் வளருவான், அவனை அப்படியே விட்டுருவோன்னு விட்டாங்க. இன்றைக்கி என்ன நிலமன்னா, வைகோ அவர்களை அடித்து, கலைஞர் அவர்களை அவமானப்படுத்தி, ஸ்டாலின் அவர்களை பற்றி இழிவாக பேசி, அசிங்கமாக கிண்டல் செய்து, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை கிண்டல் செய்து, கடைசியாக இன்றைக்கி போய் பெரியார்கிட்ட நின்ட்டான். நீங்கள் இதையும் அனுமதிச்சிங்கன்னா அறிஞர் அண்ணா, நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் போட்டு உடைப்பான். சரி, இந்த ஈன ஜென்மம், குடிகார நாய், அறபோத சீமான், ஒழுக்கங்கட்ட நாய் இதையெல்லாம் செய்வதனால யாருக்கு என்ன பலன்? நாம் தமிழர் ஜெயிக்க போதானா? ஜெயிக்காது. நாம் தமிழர் கட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுதா? அதுக்காக தான் அவர் உழைக்கிறாருன்னா அதுவும் கிடையாது. 2-3 எம்எல்ஏ வருவாங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ எதுக்கு தான் இவ்வளோ வேலை செய்கிறான்னா காசு. இன்றைக்கி தேவை அவனுக்கு காசு. அந்த காசை வாங்கிக்கிட்டு சிங்களவனுக்கு கூட இங்கே ஆதரவாக பேசுவான். அவ்வளோ இழிவான ஒரு கேடுகட்ட மனிதர் தான் அந்த சீமான். இப்போவும் கூட திராவிட இயக்கத்தையும் திராவிட கட்சிகளையும் பெரியாரையும் அவன் எதிர்க்கிறதுக்கு காரணம் பெரிய கொள்கை முரணோ, இல்லை அந்த கொள்கையை கொண்டு வந்து விடணும், இந்த கொள்கையை அழிக்கணும், கடப்பாறையை கொண்டு இடிக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், திராவிடர் கழகத்திலிருந்து சீமான் மாமூல் எதிர்பார்க்குறான், அவ்வளோதான். ஒரு 550 ரூபாயோ இல்லை ஒரு 700 ரூபாயோ கொடுத்தா அவன் கம்முன்னு இருப்பான். இல்லை ஒரு 1000 ரூபா 1001 ரூபா மாதம் அவனுக்கு ஃபோன்பேயில் அமுச்சிட்டோம்னா அவன் கம்முன்னு இருப்பான். அதுதான் அவன் விரும்புகிறான். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து ஒரு தட்டு நிறையா மனித மலத்தை வச்சு, ஆனால் இதை சாப்பிட்டுட்டு இந்த 1 கோடி ரூபா எடுத்துங்கன்னா வெங்காயம் போட்டு கொடுங்க தம்பின்னு சிரிச்சுட்டு சாப்பிட்டு 1 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிடுவான். அவ்வளோ இழிவான இந்த சீமான் பெரியாரை எதிர்ப்பது, திமுகவை எதிர்ப்பது, தலைவர் வைகோ அவர்களை எதிர்ப்பது, திராவிட இயக்க அரசியலில் உருவாக்கி வச்ச இந்த அரசியல் சூழலை சிதைப்பது, இது எல்லாமே தன்னுடைய சுயநலத்திற்காக தான், தன்னுடைய பேராசைக்காக தான், தன்னுடைய உடல் பசிக்காக தான், தன்னுடைய போதைக்காக தான். எனவே தயவுசெய்து இளைஞர்களோ இல்லை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களோ இல்லை திராவிட இயக்கத்தை ஆதரிப்பவர்களோ இல்லை தலித் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ இடதுசாரிகளோ யாராக இருந்தாலும் நமது முதல் எதிரி சீமானை கண்ட இடங்கள்லாம் அடித்து விரட்டுறதுக்கான வழியை இனிமேல் நம்ம விரைவில் தேடணும். அவன் எங்கே போனாலும் அங்கே ஒரு கலவரம் நடக்கணும், அங்கே அடிக்கணும். அவனுக்கு இனிமேல் இருண்ட காலம் துவங்கணும். அதுக்கு நம்ம முன்னிருந்து செய்யணும். அதை அதர்ம மனோஜ் அவர்கள் தோழர் சிறப்பாக செய்கிறாரு. இனிமேல் ஒவ்வொரு ஊர்லேயும் இதை நம்ம செய்தே ஆக வேண்டும். சீமானை தெருவாக செருப்பால் அடித்து விரட்டினால் இந்த தமிழ் சமூகம் காக்கப்படும். இல்லைனா விடுதலை புலிகளுக்கு ஈழ கருணா வந்த மாதிரி இந்த தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டில் சீமான். இதை உறுதியாக நம்புங்க. அருள் கூர்ந்து சீமானை கண்டவிடமெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டும் கோபத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.